அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக இருட்டு மண்டபத்தின் ரகசியம் என்ற தலைப்பில் ஒரு இறைப்பதிவை நான் உங்களோடு பதிவிட வந்திருக்கிறேன். கடந்த பதிவில் நாம் சித்திரை கோபுரத்தை கண்டோம். அந்த சித்திரை கோபுரத்தை கடந்த வந்தால் நம் கண்ணுக்கு தெரிவது இருட்டு மண்டபம். இந்த மண்டபத்தினுடைய உண்மையான பெயர் முதலிப்பிள்ளை மண்டபம். இதனை 1613 காலத்தியப்ப முதலியார் என்பவர் கட்டிய காரணத்தினால் அவருடைய பெயரிலேயே முதலிப்பிள்ளை மண்டபமாக அழைக்கப்படுகிறது. இந்த மண்டபத்தில் வெளிச்சம் இல்லாத காரணத்தால் இருட்டாக இருக்கும் என்பதால் இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் இதனை இருட்டு மண்டபம் என்றே அழைத்தார்கள். 1960 முதல் 63 வரை இக்கோவிலில் திருப்பணி நடந்த பொழுது இந்த மண்டபத்தினுடைய வடக்கு பக்க சுவரில் ஒரு ஜன்னல் வைத்தார்கள். ஜன்னல் வைத்த காரணத்தினால் இந்த மண்டபத்திற்குள்ளே வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்தாலும் கூட இருட்டு மண்டபம் என்கிற பெயர் இன்றைக்கும் நிலையாக நின்றுவிட்டது. இந்த மண்டபத்தினுள்ளே உள்ள தூண்களில் உள்ள சிற்பங்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கதையை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. சிவபெருமானுடைய 25 வடிவத்தில் ஒன்று பிச்சாடனர் வடிவம். அந்த பிச்சாடனர் வடிவத்தை விளக்குகிற வகையில் மிக அற்புதமான சிற்பங்களை இந்த மண்டபத்தில் உள்ள தூண்களிலே நாம் காணலாம். தாருகா வனம் என்கிற ஒரு காட்டில் ரிஷிகள் எல்லாம் சிவபெருமானுடைய சிறப்பை பெரிதுபடுத்தாது, நாம் அனைவரும் யாகம் செய்தால் அவரை விட மிக சக்தி வாய்ந்தவராக மாறலாம், எல்லா சக்தியையும் பெறலாம், எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தலாம் என்ற எண்ணத்தில் யாகம் வளர்க்க ஆரம்பித்தார்கள். இதனை அறிந்த சிவபெருமான் இவர்களுடைய அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக திருமாலை மோகினி உருவமாக மாற்றி யாகம் செய்து கொண்டிருந்த ரிஷிகள் பக்கம் அனுப்பினார். யாகத்தில் இருந்த ரிஷிகளெல்லாம் மோகினி பக்கம் சாய்ந்தார்கள். இந்த நேரத்தில் சிவபெருமான் பிச்சை எடுக்கும் பிரானாக மாறினார். கையிலே திருவோடை ஏந்தி கொண்டு ஆடையின்றி இனிமையான பாடலை பாடிக்கொண்டு ரிஷிகள் வாழ்ந்த அவர்கள் வீடுகள் இருக்கிற அந்த வீதியிலே பிச்சை எடுக்க சென்றார். ரிஷிகளுடைய வீடுகளில் இருந்த ரிஷிகளுடைய மனைவிகள் இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தபோது தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை கூட மறந்து சிவபெருமானுடைய அலையிலே மயங்கி அவர் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தார்கள். இதனால் கோபமுற்ற ரிஷிகள் எல்லாம் அபிச்சாகம் என்கிற ஒரு வேள்வியை உருவாக்கி அந்த வேள்வியிலே உருவான பல விலங்குகளை சிவபெருமானை அழிப்பதற்காக அவர் மீது ஏவினார்கள். சிவபெருமான் அந்த விலங்குகளில் பலவற்றை கொன்று அவைகளுடைய தோல்களை தனக்கு ஆடையாகவும் மற்ற விலங்குகளை கொன்று தன்னுடைய அணிகலன்களாக மாற்றிக்கொண்டார். இந்த பிச்சாடனர் கதையைத்தான் இந்த சிற்பங்களிலே மிக அற்புதமாக வடித்திருக்கிறார்கள். பிச்சாடனரை காணலாம், அவர் அனுப்பிய மோகினியை அந்த சிற்பத்தை காணலாம், அந்த சிற்பத்திற்கு மயங்கிய ரிஷிகளை காணலாம், அந்த ரிஷிகளின் கோபத்திற்கு ஆளான சிவபெருமான் பின் சென்ற அந்த ரிஷிகளுடைய மனைவியின் சிற்பங்களையும் காணலாம். இந்த
பிச்சாடனர் சிற்பம் பற்றி திருவிளையாடற் புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் இந்த ரிஷிகளுடைய மனைவிகள் சிவபெருமானுடன் பின்னால் சென்றதால் கோபமுற்ற ரிஷிகள் எல்லாம் தங்களுடைய மனைவி மீது ஒரு சாபமிட்டார்கள். நீங்கள் எல்லாம் மதுரையில் வணிகர் குலத்தில் பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார்கள். சாபமிட்ட நேரத்தில் அந்த மகளிர் அதற்கு என்ன விமோச்சனம் என்று கேட்ட பொழுது, என்றைக்கு மதுரையிலே குடியிருக்கிற சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து உங்களுடைய கைகளை தொட்டு வளையல் அனுபவிக்கிறார்களோ அன்றைக்கு நீங்கள் மாறுவீர்கள் என்ற சாப விமோச்சனத்தையும் கூறினார்கள். அந்த வகையில் ரிஷிகளுடைய மனைவிகள் எல்லாம் மதுரை எம்பதியில் வணிக குலத்தின் பெண்களாக பிறக்க அங்கே குடியிருக்கிற சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து இந்த பெண்களுடைய சாபத்தை போக்கினார் என்பது அந்த திருவிளையாடற் புராணத்திலே நாம் காணலாம். இப்படி ஒரு அற்புதமான அந்த மண்டபத்தில் நர்த்தன கணபதியுடைய சிற்பத்தையும் உருவத்தையும் முருகப்பெருமானுடைய உருவத்தையும் இந்த மண்டபத்தை கட்டிய காலத்தி முதலியாருடைய உருவத்தையும் காணலாம். மிக அற்புதமான இந்த சிற்பங்களை இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கண்டு ரசிக்குமாறு கேட்டு, அடுத்த இன்ஃபோவாக பொற்றாமரை குளம் பற்றி நான் உங்களோடு உரையாட வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.